Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Structure of Atom. Previous session la Thomson atom model, Rutherford atom model, then ஒரு வேவ்க்கு particle நேச்சரும் இருக்கும் அப்படினா அதுக்கான எவிடன்சஸ் photoelectric effect, black body radiation, atomic spectra இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Bohr's atom model பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீல் போர் ஆக்சுவலாக இவர் ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட். ஸோ இவர் என்ன பண்ணார்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமை பேஸாக எடுத்துக்கிட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜனை குவான்டிடேட்டிவாக ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலேட் பண்ணவர் யாருன்னா நீல் போர் தான். ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் தியரி? இவருடைய கான்செப்ட் படி he says the electron that revolves around the nucleus in a fixed path. எலக்ட்ரான் ஒரு நியூக்ளியஸை சுற்றி ஃபிக்ஸ்டு பாத், ஒரு நிலையான ஆற்றல் மட்டத்தில் தான் சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த எலக்ட்ரான் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் that revolves around the nucleus are in a circular path of fixed energy. சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும். அந்த சர்க்குலர் பாத்துக்கு என்னவும் இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு சர்க்குலர் பாத் எனர்ஜியோட அசோசியேட் ஆகி இருக்கிறதுனால அந்த சர்க்குலர் பாத்துக்கு அவர் அலௌடு எனர்ஜி ஸ்டேட் அல்லது ஸ்டேஷ்னரி ஸ்டேட் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு டிஃபரெண்ட் டேர்மில் சொல்கிறார். ஓகே, இப்போ எலக்ட்ரான் அந்த பாத்தில் மட்டும்தான் சுற்றணுமா அப்படின்னா நெவர். The electron that can even go to their higher energy state. நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தோம் இல்லையா, லோயஸ்ட் ஸ்டேட்லேருந்து இன்ஃபைனைட் ஸ்டேட் வரைக்கும் எக்ஸைட் ஆக முடியும்னு. அதே போல் எலக்ட்ரான் தன்னுடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டு வர்ற போது that can even excite to the higher energy state. அப்படி எக்ஸைட் ஆகணும்னா இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி. அப்போ அதனுடைய ஓன் ஆர்பிட்டில் இருக்கிற போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த ஆர்பிட்டோட அசோசியேட் ஆகி இருக்கும். இப்போ அந்த லோயர் எனர்ஜியில் இருந்து அது ஹையர் எனர்ஜிக்கு போகணும்னா இட் நீட்ஸ் ஹையர் எனர்ஜி. அப்போ என்ன பண்ணலாம், தட் எலக்ட்ரான் கேன் அப்சார்ப் எ சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் அண்ட் இட் கேன் கோ டு த ஹையர் எனர்ஜி ஸ்டேட். அட் த சேம் டைம் எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ இம்மிடியேட்டாக என்ன பண்ணிடும், அந்த ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்து தன்னுடைய ஒரிஜினல் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ரிட்டர்ன் ஆகிறப்போது அப்சார்ப் பண்ண எனர்ஜியை என்னவா மாற்றிடும், ரேடியேஷனாக எமிட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது இதனுடைய லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ண ஃப்ரீக்வன்சி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி வர்ற போது அதுக்கு என்ன இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஒரு பார்ட்டிக்கிள் ஸ்ட்ரைட் லைனில் போனதுன்னா அதுக்கு லீனியர் மொமெண்டம். அதே பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் வந்ததுன்னா இட் ஹாஸ் டு பி அட்ரிபியூட்டட் வித் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். அதனுடைய ஃபிக்ஸட் பாத்தில் இருக்கிற போது அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் என்னவா இருக்கும்னா இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2πக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாரு. இன்டெக்ரல் அப்படின்றது த நம்பர் n வேல்யூன்னு அர்த்தம். அந்த என்னோட வேல்யூ 1, 2, 3, 4 அப்படின்னு போகலாம். அப்போது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த electron is given by mvr and it is always equal to the integral multiples of அதாவது n h/2π அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், இப்போ நியூக்ளியஸில் இருந்து ஃபஸ்ட் ஆர்பிட் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு அப்புறமா செகண்ட் ஆர்பிட் வரும், தேர்ட் ஆர்பிட் வரும், ஃபோர்த் ஆர்பிட் வரும். அப்போது இந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸை நாம் டெசிக்னேட் பண்ணணும். அதை அவர் n வேல்யூவில் டெசிக்னேட் பண்ணுறாரு. ஸோ ஹீ நம்பர்ட் த டிஃபரண்ட் ஆர்பிட்ஸ் ஆஸ் 1, 2, 3, 4 அப்படி நம்பர் கொடுக்குறாரு. அந்த நம்பருக்கு என்ன பேருனா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, அப்போ அந்த நம்பர் மட்டுமே கொடுத்தா போதுமா அப்படின்னா நோ, ஹீ இஸ் டெசிக்னேட்டிங் தோஸ் ஆர்பிட் ஆஸ் k, l, m, n எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துட்றாரு. அப்போது n = 1 இருந்தால் அது ஃபஸ்ட் ஆர்பிட், அந்த ஆர்பிட்டை k ஷெல்னு சொல்லணும்.
n equal to 2 இருந்தால் அதை L ஆர்பிட்னு சொல்லணும். n equal to 3னா M ஆர்பிட், n equal to 4னா N ஆர்பிட். அப்படியே சக்சஸிவாக நம்பர் போகிற போது we are extending their designation. அப்போ எலக்ட்ரான் ரிசைட் ஆகி இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸை 1 2 3 4ன்ற பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் சொல்கிறோம். அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு KLMN அப்படின்ற லெட்டர்ஸையும் நாம் டெசிக்னேட் பண்ணுறோம். ஓகே, the next one, நியூக்ளியஸ்ல இருந்து என்ன எலக்ட்ரான் ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கு. அப்போ நியூக்ளியஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியணும் இல்லையா? அப்போ நீங்கள் எலக்ட்ரான் எந்த பாத்தில் சுற்றிட்டு வருது? சர்க்குலர் பாத்தில். அப்போ சர்க்குலர் பாத்துனா நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து அந்த எலக்ட்ரானோட சர்க்குலர் பாத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக என்னவா இருக்கும்? ரேடியஸாக இருக்கும். அப்போது போரோட ரேடியஸ் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு கால்குலேட் பண்ணுற போது அவர் என்ன கால்குலேட் பண்ணார்னா, ஹைட்ரஜன் ஆட்டமோட ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 52.9 பிகோமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு 52.9 பிகோமீட்டர். இப்போ செகண்ட் தேர்ட் ஃபோர் அப்படின்னு போகிறப்ப என்ன ஆகும்? நியூக்ளியஸ்ல இருந்து அந்த ஆர்பிட்டோட டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். அப்போது n வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொன்னால் அப்போது டிஸ்டன்ஸும் என்னாகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது எந்த ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் அது நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்தாரு. தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் ஈக்குவல் டு A0 into n square divided by Z அப்படின்னு சொன்னார். இங்கே Z அப்படின்றது யாருன்னா அட்டாமிக் நம்பர். A0 அது யாருன்னா போரோட ஃபர்ஸ்ட் ரேடியஸ்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் ரேடியஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் யாரை கால்குலேட் பண்ணணும்? ஒரு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் இருக்கிற போது தட் இஸ் அசோசியேட்டட் வித் இட்ஸ் எனர்ஜி ஸ்டேட்னு சொல்கிறோமா? அப்போ அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டோட எனர்ஜி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஆல்சோ கிவன் பை போர். அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்குறாருன்னா, த எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.18 into 10 power minus 18 Z square divided by n square அப்படின்னு தர்றாரு. ஸோ இங்கே எலக்ட்ரான் ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் சுற்றி வர்ற போது அந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்டோட அசோசியேட் ஆகி இருக்கிற எனர்ஜியையும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ த எனர்ஜி ஆஃப் பர்டிகுலர் ஆர்பிட் இஸ் given by En equal to Rydberg constant into Z square divided by n square. இங்கே போனீங்கன்னா எனர்ஜி n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டோட எனர்ஜியையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? போர்ஸோட ஆட்டம் மாடல்ல இருந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிற போது இட் ஹாஸ் டு ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டி. அப்போ எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும்? வெலாசிட்டி இருக்கும் இல்லையா? இந்த வெலாசிட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா குவாலிட்டேட்டிவ் வேல்யூவில் சொல்கிறார். குவாலிட்டேட்டிவ்னா என்ன? இந்த மாதிரி இருக்கலாம்னு ஒரு தியரட்டிக்கல் வேல சொல்கிறது. அதுக்கு எந்த ஃபார்முலாவும் கொடுக்காம சொன்னோம்னா அதுக்கு பேர் குவாலிட்டேட்டிவ்னு பேர். அப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிற போது அதனுடைய வெலாசிட்டி அந்த ஆட்டமோட பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிற போது வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் n வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் அபவுட் த குவாலிட்டேட்டிவ் அசம்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் அ பர்டிகுலர் ஆர்பிட். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் Bohr's atom model. See, they have given electrons revolve around the nucleus in a circular path of fixed radius. அந்த circular pathக்கு radiusum fix ஆகி இருக்கும், எனர்ஜியும் fix ஆகி இருக்கும். அப்போ எனர்ஜியும் radiusum fix ஆகி இருக்கிறதுனால it is said to be allowed energy state or orbit or even stationary state னு சொல்லலாம். Next, energy of an electron in the orbit does not change with the time. Actually, ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலில் என்ன சொன்னோம்? எலக்ட்ரான் அதோட சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு வர்ற போது இட் ஹாஸ் டு ஸ்பெண்ட் இட்ஸ் எனர்ஜி ஃபைனலாக நியூக்ளியஸோட வந்து என்ன ஆகிடும்? மர்ஜ் ஆகிடும். அப்போ ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்னு சொன்னோம். பட் இங்கே என்ன சொல்கிறார் இவர்? ஒரு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணுற போது இட் நெய்தர் லூசஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாரு. டைமை பொறுத்து எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஏன்னா தட் எலக்ட்ரான் இஸ் ரிசைடிங் at the orbit of
particular amount of energy. ஏன்னா அந்த ஆர்பிட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்குல்ல, அதனால அந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்ல இருக்கிற வரைக்கும் the energy of the electron does not change with time. ஓகே, அப்போ ஒருவேளை அந்த எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகணும் by absorbing the suitable energy or to the lower energy by emitting the energy. அப்போ எலக்ட்ரான் ஹையர் ஆர் லோயர் ஸ்டேட், ஆக்சுவலாக லோயர் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும். ஹையர் ஸ்டேட் அதனுடைய பிளேஸ் இல்லாததுனால ஒன்ஸ் அகைன் இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் எனர்ஜி ஸ்டேட். அப்படி ஹையர் ஸ்டேட்டுக்கு போகணும்னா எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும், ஹையர் ஸ்டேட்லேருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வரணும்னா எனர்ஜியை என்ன பண்ணும், எமிட் பண்ணும். அப்போது அந்த வேல்யூவை del A does not takes place in a continuous manner. அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜி எப்படி இருக்காது, உங்களுக்கு கண்டினியூவஸாக சேஞ்ச் ஆகாது. Then frequency of radiation absorbed or emitted when the transition occurs between two energy state differ by del E. என்ன சொன்னோம், அதனுடைய லோயர் எனர்ஜி ஸ்டேட் E1 இருக்கட்டும், ஹையர் எனர்ஜி ஸ்டேட் E2 இருக்கட்டும். இப்போ எலக்ட்ரான் தன்னுடைய லோயர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. பட் இட் இஸ் நாட் ஸ்டேபிள் அட் தயர் ஹையர் எனர்ஜி ஸ்டேட். அப்போ ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து எங்கே வரணும், லோயர் எனர்ஜி ஸ்டேட். அப்போ லெட் த ஹையர் எனர்ஜி ஸ்டேட் பி E2, லோயர் எனர்ஜி ஸ்டேட் பி E1. அப்போ டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி எப்படி இருக்கும், ஹையர் எனர்ஜி மைனஸ் லோயர் எனர்ஜி. அப்போ E2 மைனஸ் E1. பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் என்ன, பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் E ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு தெரியும். அப்போ இந்த ஈயை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், del Eன்னு எடுக்கிறேன். பிகாஸ் ஐ எம் ஃபைண்டிங் த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி ஆஃப் டூ டிஃபரண்ட் ஸ்டேட். அப்போது E2 மைனஸ் E1 ஈக்குவல் டு del E, தட் இஸ் ஈக்குவல் டு வாட், ஹெச் நியூ. இப்போது அந்த எலக்ட்ரானோட டிஃபரன்ஸ் எனர்ஜியை நான் கால்குலேட் பண்ணணும்னா வாட் ஷுட் ஐ ஹாவ், நியூன்றது தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருக்கணும். அப்போது இந்த ரிலேஷனில் இருந்து we can write நியூ ஈக்குவல் டு del E டிவைடட் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிடுவோம். இதுக்கு பேர் என்னன்னா போர்ஸ் ஃப்ரீக்வன்சி ரூல்னு பேர். ஸோ நியூ ஈக்குவல் டு del E by H is termed as போர்ஸ் ஃப்ரீக்வன்சி ரூல். ஓகே, சப்போஸ் த எலக்ட்ரான் இஸ் ரொட்டேட்டிங் இன் அ கிவன் எனர்ஜி ஸ்டேட். அது ரொட்டேட் ஆகிறதுனால சர்க்குலர் பாத்தில் அதுக்கு என்ன இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் MVR இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் H by 2π. இங்கே என்னன்ற வேல்யூஸ் என்ன, 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டில் இருக்கிற போது மட்டும்தான் அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் என்னவா இருக்கும், H by 2π இருக்கும். அதனுடைய ஸ்டேட்டை விட்டுட்டு செகண்ட் ஸ்டேட்டுக்கு போனால் இதோட வேல்யூ என்ன ஆகிடும், 2H by 2πன்னு ஆகும். அப்போ 2 2 கேன்சல் ஆகி H by π. n ஈக்குவல் டு தேர்ட் ஸ்டேட்டுக்கு போனதுன்னா என்ன ஆகும், 3H by 2πன்னு ஆகும். அப்போ எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்கோ அதனுடைய நம்பர் வித் H by 2π வேல்யூவோட ஈக்குவலாக இருக்கும். அதுதான் அதோட ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, தென் the stationary states are numbered as என்னன்னு சொன்னோம், 1 2 3 4ன்னு நம்பர் கொடுத்தார் இல்லையா, அந்த நம்பருக்கு என்ன பேர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அண்ட் அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு KLMN லெட்டர் டெசிக்னேட் பண்ணார் இல்லையா, ஸோ தட் இஸ் கிவன் பை n ஈக்குவல் டு 1 இருந்தால் தட் இஸ் செட் டு பி K ஷெல், n ஈக்குவல் டு 2 இருந்தால் L ஷெல், n ஈக்குவல் டு 3 இருந்தால் M ஷெல், n ஈக்குவல் டு 4 இருந்தால் N ஷெல். இது அந்த ஷெல்ல டெசிக்னேட் பண்ணது. நெக்ஸ்ட், the radii of stationary state for any atom, எந்த ஆட்டம் வேணாலும் எடுத்துக்கலாம், not only the hydrogen. ஸோ எந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ரேடியஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா Rn ஈக்குவல் டு A0 இன்ட்டு n ஸ்கொயர் டிவைடட் பை Z, வேர் என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், Z அட்டாமிக் நம்பர் அண்ட் ரேடியஸ் R என்னன்றது ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா n ஈக்குவல் டு 1, செகண்ட் ஆர்பிட்னா n ஈக்குவல் டு 2. ஸோ Rn ஈக்குவல் டு A0 n ஸ்கொயர் பை Z. இதே நான் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எடுத்துக்கிட்டேன்னா n வேல்யூ ஈக்குவல் டு 1, பிகாஸ் ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தட் இஸ் பிரசன்ட் அட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அப்போ n வேல்யூ 1 ஆகிடும், அதோட அட்டாமிக் நம்பரும் 1. அப்போ Rn becomes equal to 52.9 picometer, or we can
can write 0.529 Armstrong unit. ஒரு picometer equal to எவ்வளவு அப்படின்னா that is equal to 10 power minus 12 meter அல்லது ஒரு Armstrong unit equal to எவ்வளவுனா that is equal to 10 power minus 10 meter. அப்போ radius எவ்வளோ smallest இருக்குன்னு பாருங்க 10 power minus 12 meterன்றது தான் நியூக்ளியஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கும் உள்ள ரேடியஸ். அந்த வேல்யூவை A0 னு சொல்றோம். that A0 is called as Bohr's radius. And then the energy of the stationary state in which the electron is associated. என்ன ஃபார்முலால கொடுக்கலாம்? The energy of nth orbit. The electron in energy of nth orbit is equal to Rydberg constant RH into Z square by n square. இங்க Rydberg constantக்கு என்ன வேல்யூனா -2.18 into 10 power minus 18 joules. அதே Rydberg கான்ஸ்டன்ட்டை வேவ் நம்பரில் பார்க்குற போது என்ன சொன்னோம் 1.09677 into 10 பவர் 5 சொன்னோம். அப்போ வேவ் நம்பரில் இருக்கிற போது Rydberg கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதே Rydberg கான்ஸ்டன்ட் எனர்ஜி டேர்மில் வர்ற போது அதோட வேல்யூ -2.18 into 10 பவர் minus 18 ஜூல்ஸ்னு இருக்கும். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். The next one, எலக்ட்ரான் அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டில் இருக்கிற போது அதனுடைய வெலாசிட்டியை நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னார் கால்குலேட் பண்ண முடியும். பட் குவாலிட்டேட்டிவாக தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கு என்ன சொன்னாங்க the magnitude of velocity of electron increases with the increase of positive charge. பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டான் தான் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் எலக்ட்ரானோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி என்ன ஆக ஆரம்பிக்கும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் ஆட்டம் மாடல். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட லைன் ஸ்பெக்ட்ரமை குவான்டிடேட்டிவாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான போரோட எக்ஸ்பிளனேஷன் இது. ஸோ போர் he explains about the hydrogen spectrum in quantitative manner. So hydrogen spectrumல we have only one electron. அந்த one electron எங்கே ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் அதோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி என்னவா இருக்கும் E1 இருக்கும். தட் இஸ் த எனர்ஜி ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு E1. Now the electron that can excite to the higher energy state அது n equal to 2 இருக்கட்டும். அப்போ ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகிற போது it absorbs energy. Then when it returns back to the original state அப்போ எலக்ட்ரான் இந்த செகண்ட் ஸ்டேட்ல இருந்து எங்கே போகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகணும். So let us consider the energy associated with the first orbit equal to EI அப்படின்னு எடுத்துக்குவோம். So where when the orbit n equal to 1 whose energy is given as initial energy. At the same time when n equal to 2 இருக்கிற போது அதனுடைய எனர்ஜியை என்னன்னு எடுத்துக்கிறோம் ஃபைனல் எனர்ஜின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எலக்ட்ரான் எங்கேருந்து வரணும் ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்து இனிஷியல் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகணும். அப்போ த எனர்ஜி கேப் பிட்வீன் தி ஃபைனல் அண்ட் இனிஷியல் இஸ் கிவன் பை del E equal to EF minus EI. இது ஒரு ஈக்குவேஷன். லெட் இட் பி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் we know எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது energy of stationary states we can find out. அதுக்கு என்ன ஃபார்முலா E equal to minus RH divided by n square. இது நம்மளோட ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை செகண்ட் ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். Now combining 1 and 2 so we can take அப்போ E equal to this is அப்படின்னா we can take initial EI equal to minus RH divided by NI square and EF equal to minus RH by NF square. Now we have to find according to the first relation we should take del E is equal to EF minus EI. What is EF? Minus RH divided by NF square minus of RH divided by NI square. Now we can rearrange minus RH divided by NF square
plus RH divided by Ni square, or we can write it as RH divided by Ni square minus RH divided by Nf square, or we can take RH as the common to the expression. So RH into 1 by Ni square minus 1 by Nf square. This is equal to what? The energy gap between the two energy state in terms of Rydberg constant. In the Rydberg constant oda value எவ்வளோன்னு தெரியும்? RH equal to minus 2.18 into 10 power minus 18 joules னு தெரியும். So we can replace RH with this value. And we know the next formula, E equal to H nu. What is H nu? That is the Planck's equation. So from Planck's equation, we can have E equal to H nu, or else we can take del E equal to H nu, or nu equal to del E divided by H. So we can replace this del E equal to what we have got? RH Rydberg constant into 1 by Ni square minus 1 by Nf square. That value we can substitute over there. So we can have nu equal to, instead of del E, let it be the third expression. So from 3 we can have nu equal to RH divided by H, the Planck's constant, into 1 by the first energy state minus the final energy state. And you can substitute the values of RH, minus 2.18 into 10 power minus 18 divided by Planck's constant 6.626 into 10 power minus 34. This is into 1 by initial minus final. Now when you solve minus 2.18 into 10 power minus 18, this is, we can have 3.29 into 10 power 15, 1 by Ni square minus 1 by Nf square. So this is equal to what? Frequency of the light. Now the frequency that can be expressed in wave number. So what is wave number? Nu bar is equal to, we can write 1 by lambda, or we can write C equal to nu lambda, or lambda equal to C by nu. So instead of lambda we can substitute C by nu. So what we will get? Nu bar equal to 1 by C by nu, or we can take nu divided by C. So this is nu bar. And what is nu bar? Nu bar is equal to RH into 1 by Ni square minus 1 by Nf square. Nu bar equal to what we have got? Nu by C. So nu bar is equal to nu by C. Let it be the equation. Let it be fourth equation, and let it be fifth equation. Now from 4 and 5 we can write, from 4 and 5 we can have nu bar is equal to, what is nu? 3.29 into 10 power 15 into 1 by initial level minus 1 by final state. This 3.29 10 power 15 divided by what? C. C equal to 3 into 10 power 8 meter per second. So when you solve this fraction, we can have 1.09677 into 10 power 5. 1 by Ni square minus 1 by Nf square. This is equal to nu bar. Here the Rydberg constant is given in joule. Planck's constant is given in joule second. So joule gets cancelled. This becomes with the unit of second. And here the velocity of light is meter per second, and the unit of the nu is given by second power minus 1. Second power minus 1, second power minus 1 cancelled. It becomes meter power minus 1. So nu bar is equal to 1.09677 into 10 power 5, 1 by Ni square minus 1 by Nf square. This is, we said,
From this relation, we can find out how many wavelengths are there in one unit length. So, from this relation, we can identify the number of spectral lines for the different series of hydrogen spectrum. So this is we got nu bar. அப்போ using this relation, நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒவ்வொரு spectral series we have 5 different series for hydrogen atom. அந்த seriesல எத்தனை wave number of spectral lines நாம calculate பண்ணலாம். அப்போ we can have two different spectrum. One is absorption spectrum, the other one is emission spectrum. அப்போ depends on the nature of the spectrum, nu bar என்ன ஆகும்? Vary ஆகும். அப்போ suppose if at all we have absorption spectrum. For absorption spectrum, lower energy இருந்து higher energy க்கு போகுது. So lower energy இருந்து higher energy க்கு state க்கு போறதுனால final state is greater than initial state. So we can write final state is greater than initial state. அப்போ NF is greater than NI அப்படின்னா 1 by NI square minus 1 by NF square becomes positive. So 1 by NI square minus 1 by NF square is positive. At the same time, for emission spectrum, emission spectrum la electron higher energy state la irundhu lower energy state ku varum. அப்ப இங்க value NF is less than initial state. அப்போ this term 1 by Ni square minus 1 by NF square becomes negative. So absorption spectrum இருந்ததுனா இந்த parenthesis positive இருக்கு. அப்ப energy absorbed by the system. அப்ப here E is said to be positive. At the same time, emission spectrum la energy release ஆகுதுன்னு சொன்னோம். See here it becomes negative. அப்ப E value is also becomes negative. The absorption spectrum, energy is absorbed and hence it is positive. For the emission spectrum, the absorbed energy is released in the form of radiation. So the E it becomes negative. So இதே relation Rydberg ஒரு relation கொடுத்தார். Johannes Rydberg கொடுத்த relation தான் nu bar equal to this one. The same relation was derived from the difference in energies of the stationary state. அதுல இருந்து நாம same relation derive பண்ணியிருக்கோம். அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் அதனுடைய டிரான்சிஷனுக்கு போகணும்னா ஹையர் ஸ்டேட்டுக்கும் போகலாம் அல்லது ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோயர் ஸ்டேட்டுக்கும் வரலாம். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் ஆகிறதையோ அல்லது எமிட் ஆகிறதையோ டிபெண்ட் பண்ணும். அப்போ அப்சார்ப்ஷன் அல்லது எமிஷன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட்டை டிபெண்ட் பண்ணும். அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஒரு லைட்ல இருந்து எமிட் ஆனதுன்னு சொன்னா then the electron that can go to the higher energy state. Higher energy stateல இருந்து lower energy state வர்ற போது that can produce large number of spectral lines also. That's all the explanation of line spectrum of hydrogen. Next one, limitations of Bohr's atom model. Bohr's atom model that can be applied only for hydrogen or hydrogen like species. What do you mean by hydrogen? Hydrogen is a one electron system. It can have only one electron. அப்போ நீங்க கன்சிடர் பண்ற எந்த ஒரு பார்ட்டிக்கல் எந்த ஒரு ஆட்டம்ஸா இருந்தாலும் அங்க எலக்ட்ரான் எத்தனை தான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். பட் we don't have any other atoms can have only one electron. அப்ப ஹைட்ரஜன் போல ஒரு 1 electron system வேணும்னா then those atoms to be considered as their ionic state. For example, நான் ஹீலியம் எடுக்கிறேன் அப்படின்னா ஹீலியம் should be in +1 state. ஏன்னா ஹீலியம் கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்கும். ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணாதான் ஹீலியம் கேன் ஹவ் 1 எலக்ட்ரான் சிஸ்டம். அப்போ ஹீலியம் ப்ளஸ் தட் கேன் பிஹேவ் லைக் ஹைட்ரஜன். சிமிலர்லி ஐ கேன் டேக் லித்தியம். லித்தியம் எடுத்தோம்னா இட் ஹாஸ் 3 எலக்ட்ரான். அப்போ இதை 1 எலக்ட்ரானை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா லித்தியம் ஹாஸ் டு லூஸ் 2 எலக்ட்ரான். அப்போ லித்தியம் 2+ அயானா இருக்கும். Or else if you take beryllium, beryllium is a 4 electron system. 4 electronல இருந்து 3 electron லூஸ் பண்ணாதான் you can have the hydrogen like system. So Bohr's atom மாடலோட drawback என்ன அப்படின்னா அவருடைய தியரியை ஹைட்ரஜன் போல ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்கோ அல்லது அயான்ஸ்கோ தான் நாம எம்ப்ளாய் பண்ண முடியும். The next one, இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவோட லைன்ஸை
sophisticated spectroscopic studiesல நாம observe பண்ற போது the each spectral line that seems like a closely spaced lines இருந்தது. அப்போ ஆனால் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவில் நம்ம என்ன சொன்னோம், we are finding each lines are the individual lines தான் பார்த்தோம், சிங்கிள் லைன்ஸ்னு நாம் பார்த்தோம். அதே ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸில் எடுத்துகிட்டு போகிற போது each single line is found to be the many number of closely spaced லைன்ஸாக இருந்தது. அப்போ அந்த closely spaced lines பற்றி போர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலை. நெக்ஸ்ட் திங், அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுலையோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டுலையோ place பண்ணுற போது those spectral lines further split up into the spectral lines. The further splitting of spectral lines taken place. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நாம் மேக்னெட்டிக் ஃபீல்டுலையோ அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டுலையோ ஸ்டடி பண்ணுறப்போ each spectral line that undergoes further splitting, அந்த further splitting of spectral lines பற்றியும் யார் எக்ஸ்பிளைன் பண்ணலை, போர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னா the splitting of spectral lines in electric field. Zeeman effect அப்படின்னா the splitting of spectral lines in presence of magnetic field. At the same time, Bohr's atom model unable to explain about the formation of chemical bond between the atoms of molecule. For example, if I have hydrogen molecule, then there is a bond between hydrogen atom. So இந்த மாதிரி chemical bond எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றியும் போர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலை. These are the limitations of Bohr's atom model. Okay students, let us close our today's session. So today we discussed about Bohr's atom model. Then Bohr's atom modelல இருக்கக்கூடிய quantitative ஐடியாவை பேஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸில் இருக்கக்கூடிய வேவ் நம்பரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் we also discussed about the limitations of Bohr's atom model. Okay students, let us close our today's session and we will continue the same chapter in our following sessions. Until then, bye bye.